தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அணு ஆயுத அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்று முப்படை தளபதி அனில் ஷவுகான் தெரிவித்துள்ளார். தில்லியில் ராணுவ நர்சிங் சேவையின் 100வது நிறுவன தினத்தையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அனில் ஷவுகான், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போரின் போது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் அதை திறம்பட எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும். குறிப்பாக அணுக்கதிர் வீச்சால் ஏற்படும் பாதிப்புகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்த வழிமுறைகளை பயிற்சியின் போதே கற்றுக் கொடுக்க வேண்டும். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு தயாராக இருந்தால் இந்தியா மீது எதிரி நாடுகளால் அவ்வளவு எளிதாக அணுசக்தி தாக்குதலை நடத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானைச் சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களும் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என்று மிரட்டல் விடுத்தனர். குறிப்பாக பாகிஸ்தானின் ஃபீல்டு மார்ஷலான அசீம் முனிர் சமீபத்தில் அமெரிக்காவில் பேசிய போது, அணு ஆயுத நாடான பாகிஸ்தான் அழியும் நிலைக்கு சென்றால் பாதி உலகத்தையே அழித்து விடுவோம் என்று உளறியிருந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது.